வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நம் ஆன்மநேய உள்ளங்களே, தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிறப்பான ஒரு நாள், மகரிஷி அவர்களுடைய ஜெயந்தி விழா. ஆம், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகானோடு நாமும் வாழ்ந்து பயிற்சிகளை பெறுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்த வகையிலே நாம் பெரிய பாக்கியவான்கள் என்று எண்ண வேண்டும். அந்த மாதிரி மகான்களுடைய வரிசையில இன்றைக்கு புத்தரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். புத்தர் ஒரு அரண்மனை வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த போது, இளமையிலே அவருக்கு சித்தார்த்தன் என்று பெயர். ஞானம் பெற்ற பின்னேதான் புத்தர் என்ற பெயர் அங்கே ஞானம் பெற்றவர் என்ற பொருளிலே வழங்கப்பட்டது. அப்படி அவர் எந்த இன்ப துன்பங்களையும் சந்திக்காமல் இருந்தவர். அரண்மனைக்கு வெளியிலே வருகிற போது அங்கே ஒரு நோயுற்றவன் போகிறான், பிணியாளி என்று சொல்லுகிறார்கள். அடுத்து ஒரு முதியவன் செல்கிறான், அது கோல ஊன்றிக்கிட்டு போற அந்த காட்சி, இது என்ன இப்படி அப்படின்னு கேட்டா, முதுமை, வயசாயிடுத்து, அதனால இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக ஒரு பிணம் கொண்டு எடுத்து செல்லப்படுகிறது. அதையும் பார்த்துட்டு இது என்னப்பா இது அப்படின்னு கேட்கிறார். அப்ப இது முடிஞ்சு போச்சுங்க, இதுதான் வாழ்க்கை, மரணம் என்று விளக்குகிறார். இந்த வலி, பிணி, முதுமை என்ற 3 கேள்விகளுக்கு விடை கிடைச்சாதானே ஞானம் நமக்கும் கிடைச்சதாக அர்த்தம். அந்த விடையை புத்தர் தேடினார், நிறைய தவங்கள் செய்தார், உடலை வருத்தி கொண்டார், விரதம் இருந்தார், எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறார். அவர் அவ்வளவு முயற்சிகள் செய்த போதும் ஒரு நிறைவு பிறக்கவில்லை. ஆனால் எங்கே நிறைவு பிறக்கிறது என்று சொன்னா, இந்த தேடலை எல்லாம் விட்டு விட்டு எப்ப அமைதியா உட்கார்றாரோ அப்பதான் நிறைவு பிறக்கிறது. அதுதான் இங்க உள்ள சிறப்பு. அங்கதான் சித்தார்த்தன் புத்தர் ஆகிறார். அன்பு உள்ளங்களே, அப்படிப்பட்ட புத்தருடைய தான் கண்ட பேருண்மைகளை ஒரு புத்த மதமாகவே எடுத்துரைக்கிறார். ஆனால் அவர் முதல்ல என்ன முடிவெடுக்கிறார்னா, இப்படி நான் அறிந்த இந்த முழுமையான ஞானத்தை ஒருவருக்கும் எடுத்து சொல்றதில்லைன்னு முடிவெடுத்தேன் என்கிறார். யோசனை பண்ணி பாருங்க, அவர் அதை சொல்லாம போயிருந்தா எவ்வளவு பெரிய ஞானம் நமக்கெல்லாம் சேர்ந்திருக்குமா. ஒரு புத்த மதமாக மலர்ந்து, அதுல அழகான தாரக மந்திரம் சொல்லுவார்கள், புத்தம் சரணம் கச்சாமி. முதல்ல குருவை நம்பணும், புத்தனை சரணடைவாயாக, புத்தம் சரணம் கச்சாமி. ரெண்டாவது, அவர் சொல்ற நல்ல விஷயத்த நீ அப்படியே எடுத்துக்கோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும். இப்ப தர்மம் சரணம் கச்சாமி ரெண்டாவது. மூன்றாவது சங்கம் சரணம் கச்சாமி. இப்ப புத்தனை சரணடை, தர்மத்தை பின்பற்று. அந்த சங்கம் எதற்கு என்று சொன்னால், அதை ஆதிசங்கர் அழகாக சொல்லுவார். சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவம் நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவம் நிர்மல தத்துவம், நிர்மல தத்துவம் பரகதி மோட்சம் என்று சொல்லுவார். அப்படி இந்த சத்சங்கம் நல்லோர் இணக்கம். இப்ப நாம எல்லாம் இங்க தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக சந்தித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதன் சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய நல்லோர் இணக்கம், நல்ல விஷயத்த கேட்கறது, எல்லாம் சந்திக்கிறது, பேசுறது, சிந்திக்கிறது, நாம உயர்த்தி கொள்ளுகிறோம். ஆனால் இந்த விடைகளை எல்லாம் கண்ட புத்த மதமோ கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நிரீஸ்வரவாதம், ஆன்மா இல்லை என்ற கோட்பாடும் வலியுறுத்தப்படுகிறது.
அவ சிந்திக்க வேண்டிய ஒன்று. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருந்தா அப்ப எதை தேடியப்பா போறது அப்படிங்கிறது. அன்பு உள்ளங்களே, புத்தர் பெற்ற பெரிய சிறந்த ஞானத்தை ஆத்ம ஞானம் என்று சொல்ல முடியாது. அதுதான் ஆத்மாவே இல்லை என்று சொல்லிட்டாங்களே, அதனால அனாத்மவாதம் என்று சொல்லக்கூடியது. இன்னொன்று, புத்தருடைய ஞானங்களிலே நாமெல்லாம் இப்ப பஞ்சபூதங்களை பேசுகிறோம் இல்லையா? பஞ்சபூதம் கிடையாது, 4 பூதங்களைத்தான் விளக்குகிறார். அதாவது விண் என்பதை பற்றி எடுத்துக்கொள்ளவில்லை. அங்க அப்படி ஒண்ணு இருக்குன்னு கருத்தில் கொள்ளப்படவில்லை. காற்று, வெப்பம், நீர், மண் என்ற இந்த 4 பூதங்களை தான் எடுத்து பேசுகிறது. அந்த வகையில ஒரு நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது வேண்டும். அதை தான் இந்த 3 வாசகங்களும் நமக்கு விளக்குகிறது. அதனால புத்தரை முதல்ல நம்பணும், அடுத்தது சிரத்தையோட பின்பற்றணும். அந்த ஞானத்தை நாம் விரும்பி கையகப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் நாம் எல்லாம் துரிய தவம் பயிற்சி எடுத்தவர்கள். அந்த தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று பாடியது போல, தன்னை அறிந்து தான் தானாகி நின்ற போது அந்த இருப்பு நிலை விழிப்புணர்வாக நிலைப்படும் என்பதும், அதனையும் கடந்து சமாதி நிலை என்பதை பற்றியும் சிறப்பாக விளக்கப்படுகிறது. அப்படி புத்தர் பெற்ற ஒரு நிர்வாண நிலை என்று சொல்லுவார். அந்த நிர்வாண நிலை புத்தர் பெற்றார் என்று சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டா, இன்ப துன்பங்களாலே பாதிக்கப்படாத நிலை என்று. ஒரு மகானை போய் பின்பற்றி நாம வழிபடுவது சிறப்பா, அவரை படத்தை வச்சு பெரிய மாலைகளை போட்டு குரு பூஜை அன்னைக்கு மட்டும் சிறப்பான ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடலாமா? சிந்திப்போம். மகான்கள் யாரும் என்னை வணங்குங்கன்னு சொல்லல. வேதாதிரி மகிழ்ச்சி கூட என்னை காலில் விழுந்து வணங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஒரு மிகப்பெரிய தெளிவை அவர்கள் பெற்றார்கள். அந்த இன்ப துன்பங்களால் பாதிக்காத ஒரு நிலை உண்டு என்று கேட்டார். வேதாதிரி மகரிஷியும் கவலை ஒழித்தல்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறார். என்ன சப்ஜெக்ட் அது? ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட நான் கேட்டேன், ரொம்ப எனக்கு பிரச்சனையா இருக்குதுங்க, மனசே நிம்மதி இல்லை, உளைச்சலா இருக்கு, அதுக்கு தாங்க இந்த மாதிரி நல்ல விளக்கங்கள்லாம் கேட்கலாம், தியானம் பண்ணி பழகிக்கலாம் வாங்க. எனக்கெல்லாம் தியானமெல்லாம் நிற்காதுங்க. சரி, நீங்க தியானமே செய்ய வேண்டாம், விளக்கம் கேட்க வாங்க. நல்ல விளக்கங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு மனதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் சார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஞானத்தை வழங்குகின்ற ஒரு அமைப்பாக புத்த மதத்தினுடைய அந்த தியான விபாஷன தியான மையம் என்று இங்கே திண்டுக்கல் பக்கத்துலையும் காந்திகிராமில் இருக்கு, நாளப்பட்டியில, சென்னையிலையும் இருக்கு, அது இன்டர்நேஷனல் சென்டர். இப்படி முறையாக 10 நாள் பயிற்சியாக வழங்குகின்றார்கள். நான் அங்கே சென்னையிலையும் ராஜபாளையத்திலையும் 2 முறை அந்த பயிற்சிக்கு போயிருக்கேன். மகரிஷியுடைய ஞானத்தையும் பெற்றாச்சு. இப்போ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு அந்த 10 நாள் கோர்ஸு. 10 நாளும் மௌனம் இருக்க வேண்டும், அதுதான் அங்கே சிறப்பு. யாரோடும் பேசுறதுக்கு வேலையே இல்லை. 10 நாளும் மௌனம், வெளி உலக தொடர்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம், அவ்வளவுதான். அப்ப முதல்ல அவங்க கொடுக்குற பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமெல்லாம் பஞ்சேந்திரிய தவத்துல மூக்கின் மீது தவம்னு கவனிப்போம்ல, அது ஒண்ணுதாங்க அங்க 4 நாளைக்கு பயிற்சி.
மூக்கை கவனிக்கிறது தான், மூச்சை கவனிக்கிறது தான். இப்போ மூச்சை இழுத்து விடுன்னு சொல்ற பிராணாயாமம் ரேசகம் பூரகம் கும்பகம் எந்த வம்புமே கிடையாது. மூச்சு விடுறியா இல்லையா, மூச்சு உள்ள போறத வெளியே போறத பாரு. நாம எங்க பார்ப்போம்? வெளியில பார்க்குற வேலையே இல்லை. அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு மூக்கு துவாரங்கள், அந்த மேலுதட்டின் மேல் பகுதி, அந்த மூக்கினுடைய தண்டு பகுதி, இவ்வளவுதான் உணரப்படுகின்ற ஏரியா இல்லையா? அது ஒரு முக்கோணம் போல. அப்படி மேலுதட்டின் மேல் பகுதி, மூக்கு துவாரங்கள் மற்றும் மூக்கு தண்டு, இதுவரையில அந்த காற்று இயல்பாக மூச்சு இழுத்து விடுறது தான். இதை கவனிக்க சொல்லியே நம்மை பயிற்றுவிக்கிறார்கள். இதுக்கு பேர் ஆனாபானா தவம்னு பேர். அப்ப என்னன்னு கேட்டா சிறப்பு, நாமெல்லாம் தியானத்தை பற்றி பேசுனா எப்படி செய்யணுங்க, எதை தியானம் பண்றதுன்னு கேட்போம் இல்லையா? இப்ப இதுல நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ உயிரோட இருக்கிறதுக்கு மூச்சு விடுறல, அந்த மூச்சை மட்டும் கவனின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு பேரு சுத்த மூச்சு என்று பெயர். நல்ல கவனி. இயல்பாக நீங்க உள்ள இழுக்கிற மூச்சையும் வெளியே வர்ற மூச்சையும் கவனித்திருத்தலே பயிற்சியாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வீதம் முதல் 4 நாட்களுக்கு அந்த நன்றாக ஒடுங்கி அந்த உணர்வை கவனிச்சு, அப்பவே அதுலேயே குண்டலினி நல்ல எழுச்சி பெற்றுவிடும். அப்ப 5வது நாள் விபாஷனா கொடுக்குறார். இந்த விபாஷன தியானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாதிரி மகரிஷி அவர்கள் எப்படி நித்யானந்த தவம்னு ஒண்ணு கொடுத்திருக்கார், நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். உச்சி முதல் பாதம் வரையில உடல் முழுவதும் ஆற்றலை பரவி உணர்ந்து அந்த உடலே உணர்வாகி தவம்னு சொல்றோம் இல்லையா? அதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அதுலயே ஓஜஸ் எடுக்கிறதுக்கு எப்படி காயகல்பத்துல சொல்லி கொடுத்தாங்களோ அது போல இங்க உச்சியிலிருந்து ஆற்றலை ஷவர்ல குளிச்சா எப்படி உடம்பு பூரா பரவுது, அது போல இந்த 4 நாட்களாக பயிற்சி செய்து முழுமையான ஆற்றல் தேக்கம், ஆற்றல் ஊட்டம் பெற்ற நிலையில அது அப்படியே 5வது நாள் விபாஷனாவில் உச்சந்தலையிலிருந்து ஒவ்வொரு செல்கள் தோறும் பரவி உடல் முழுவதும் கீழே வர்றதும், மீண்டும் மேலே வர்றதும், மீண்டும் உடல்லையே கீழே வர்றதும், உடம்பு பூரா பரவணும், மீண்டும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையாக கவனித்தார். இது நாளடைவுல என்ன ஆகணும்னு கேட்டா, இப்ப சில நாட்களுக்கு முன்னால கூட நான் மகாவீரரின் சமண சமயம் பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். அதுலேயும் அப்படித்தான் உடலுக்குள் கவனித்தல் என்பது. அந்த உடலுக்குள் கவனித்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த உடல் இருக்கு, நாம பார்க்கிற உலகத்துல இருக்கக்கூடிய இந்த எல்லா பொருள்கள்லையும் உயிரற்றவைன்னு பிரிச்சிடும். ஆனா உயிருள்ளவைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு புழுவிலிருந்து மனிதன் வரையில எல்லா உயிர்களையும் எடுத்துக்கணும். இந்த உயிருக்கு என்ன தனிச்சிறப்பு, உயிர்னா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, தொட்டா தெரியுது, பார்வையில தெரியுது, வாசனையில தெரியுது, சுவையில தெரியுது, கேட்டல்ல தெரியுது. இப்ப இந்த உணர்ச்சி என்பதுதான் முதல் தொடக்கம். அப்ப உடம்புன்னு வந்துவிட்ட போதே, அதுவும் கூட பாருங்களேன், தாயினுடைய கருவுல அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அது பிரம்மமா இருக்கு, உண்டா இல்லையா? இந்த குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே இந்த வெளி உலகத்தினுடைய காற்று, இந்த வெப்பதட்ப மாறுபாடு ஃபீலான உடனே விரான்னு கத்துது. அப்ப இதுதான் முதல் உணர்ச்சி என்று சொல்லக்கூடியது. இந்த உணர்ச்சின்றது ஒண்ணு வந்தா உயிர்கள் என்ன செய்யுது? உணர்ச்சிகளை, உயிர்களுக்கு அடிப்படையான உணர்ச்சிகளை ஒரு 3ஆக சொல்லலாம்.
பசி தாகம் இல்லையா? தாகம், நீர் வேண்டும். பசி எடுக்குது, உணவு வேண்டும். இது முதல் தேவை. ரெண்டாவது தேவை என்னன்னா, ரொம்ப வெயிலா இருக்கு, ஒரு ஷெல்டர் வேணும். இல்ல மழை பெய்யுது, ஒரு வீடு வேணும், ஒரு கூரை வேணும், மறைவிடம் வேணும். அடுத்தது உடல் கழிவு உந்துவேகங்களை வெளியேற்றுவதற்கான வசதிகள் வேணும். இதுதான் உயிர்களுக்கு தேவையானது. அப்படி பார்த்தா நாமெல்லாம் வாழறதுக்கு இந்த அடிப்படை தேவைகள்னு மகரிஷி சொன்ன உணவு, உடை, உறையுள், உடல் கழிவுந்து வேகம், இது மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவங்களாம் யாருன்னு கேட்டா திருடர்கள். சரியா? ஏன்னா இது எக்கனாமிக்ஸ் கோட்பாடுபடி நான் சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். ஒருவனிடத்தில் குவிந்திருக்கக்கூடிய செல்வம் பலருடைய வறுமைக்கு காரணமாக இருக்கிறது என்று சார் ஆடம் ஸ்மித் என்றவர் சொல்றார். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப மினிமம் ரெக்குயர்மெண்ட்ல ஒரு உயிர் வாழ்ந்து விட முடியும். அப்ப நாம தான் மேலும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். அப்ப ஏற்கனவே இந்த உணர்ச்சிகள் காரணமாக ஒரு உணவு சாப்பிட்ட அனுபவ பதிவு, நீர் குடிச்சா தாகம் தீருதுன்ற அனுபவ பதிவு, இது மாதிரி ஒவ்வொரு பதிவுகளாக இங்க வந்து மீண்டும் அந்த எழுச்சி வருகிற போது பசி வந்தா சரி, அப்ப இப்ப நான் போய் ஏதாவது மரங்கள்ல இருந்து தாவரங்களை திங்கணும்னு விலங்குக்கு தெரிஞ்சிருக்கு. மாமிச பட்சணிகளுக்கு அதுக்காக வேற வேட்டையாடி உயிர்களை கொன்று தின்றாவது தன்னுடைய பசியை ஆத்திக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரையிலே பாருங்கள், இப்ப இந்த அடிப்படை தேவைக்கு வாழ்ந்தா போதுங்கிற உணர்வு இருக்கான்னு கேட்டா இல்லை. இன்னும் வேணும், இன்னும் வேணும். 4 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிற ஆசை. இப்ப இந்த ஆசையை தான் சீரமைத்தல் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. அதே போல ஒரு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்ச்சி என்ற சொல் புத்தனுடைய ஞானத்திலே முதல் வார்த்தையாக பேசப்படுகிறது ஒன்று. அதே போல எண்ணம் ஆராய்தல்னு இந்த பக்கம் வேதாதிரி மகரிஷி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல முதல் வார்த்தை என்ன? எண்ணம் எழும் விதம், உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. 10 கட்டமா சொல்றாங்க. இப்ப மகரிஷியும் உணர்ச்சியிலிருந்து தான் தொடங்குறாங்க, புத்தரும் உணர்ச்சி தான் அடிப்படை. அதுதான் வேதனா அப்படின்னு சொல்றோம். நண்பர்களே, அப்ப இந்த உணர்ச்சியும் பதிவுகளும் அந்த பதிவுகள் தனக்கு சுகமாக இருக்கிறது என்பதற்காக மீண்டும் அந்த பதிவுகளை தேடுகிறதும், அதான் புலனின்பம் தேடி ஓடுகின்ற மனிதன் என்று சொல்லுகிறோம். அப்ப அதுக்காகவே செயல் விளைகிறது. இப்ப அது மனிதனுக்கு என்ன ஆயிடுது? எண்ணம் என்ற ஒரு கூடுதல் விஷயம் கிடைச்சு போச்சு. விலங்குகளுக்கு சிந்திக்கிறதுக்கு வேலை இல்லை. ஆனா மனிதன் என்ன பண்றா? மீண்டும் இந்த நன்மை வேணும்னா நான் என்ன செய்யறது, எப்படி அடையிறது அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி. அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்து அழிந்து மனித மனம் புண்ணாய் வருந்துவோர்னு வேதாதிரி மகிழ்ச்சி பாடுறாங்க. பொருள் ஏன் வேணும்? புலனின்பத்துக்கான பொருள் வாங்கணும்னா பொருள் வேணும், பணம் வேணும். அப்ப ஏன் அந்த பொருள் வேணும்? புலனின்பம் அடையறதுக்கு. அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் செல்வாக்கு இருந்தா தானா வந்துடும், சம்பாதிக்காமலே பணம் வரும். அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம்னு பாடுறாங்க மகள். அதே போலதான் இங்க பதிவுகளை அறிவோம். உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக என்றெல்லாம் சொல்லு. இப்ப இந்த பதிவுகள் வழி வாழ்க்கை தானே வாழறோம். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எனக்கு காப்பி பழகி போச்சுன்னு, காப்பி இல்லைன்னா சரிப்பட்டு வராதுங்கிறாரு ஒருத்தர். டீ இருந்தாதாங்க எனக்கு நிம்மதியா இருப்பேன், டீ குடிச்சே ஆகணுங்கிறார்.
இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து புலன் இன்பங்களும் அதை பெற்ற பதிவுகளும் இங்க அமைத்து கொண்டு பதிவு வழி வாழ்க்கை தான் வாழுறாங்க. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது கூட ஒரு பழக்கமாகி போச்சுங்க. நீங்க சுத்த அத்வைத ஞானத்தை சொன்னா கூட எனக்கு அங்க என்னத்தை போய் பார்க்கறதுக்கு இருக்கு, கோயில்ல போய் என்னத்தை அடைய போறோம், இங்க நம்முள்ளேயே உள்ளத்தினுள்ளே உளவல் தீர்த்தங்கள்னு சொன்னா அதை அறிவு ஏற்றுக்கொண்டாலும் மனம் பழக்கம் ஏற்றுக்கொள்றது. அதைதான் மகரிஷி கூட இன்னைக்கு என்னமோ மகரிஷியை நான் நிறைச்சி பேச தொடங்கினதுனாலேயே என்னமோ நிறைய மகரிஷியினுடைய கம்பைன்டு உதாரணங்களே வந்து கொண்டு இருக்கிறது. அந்த உணர்ச்சி என்று அவர் தொடங்கியது போலவே இங்கே அந்த பதிவுகளை பற்றி சிந்திப்போமே என்று சொன்னால், ஆகாமியம், சஞ்சிதம், பிராரதம், இல்ல பழவினை, புகுவினை, இந்த பதிவுகள் எல்லாம் இங்க செல்கள்ல இருக்கு. அதை சுத்தம் பண்றது எப்படிங்கிறத விபாசனாவில் சொல்லி கொடுக்குறாங்க. வேற ஒண்ணு இல்லை. இந்த 5வது நாள் விபாசனா என்ற தியானம் சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு செல்கள்லையும் அந்த ஆற்றலை நாம பரவி மீண்டும் மேல வந்து கீழே வந்து பயணிக்கிற போது நாம ஒண்ணுமே செய்யலைங்க, நமக்குள்ள அந்த மாற்றம் பரிபூர்ணமாக உணரப்படும். அது உணர்ந்தாதான் தெரியும். நான் வந்து திருநெல்வேலி அல்வான்னு நல்லா இருக்கும், இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க, அது இத்தரோண்டு இலையில வச்சு கொடுப்பாங்க, அதுவே அவ்வளவு நல்லா இருக்கும்னு அதை பற்றி எவ்வளவு சிறப்பா பேசினாலும் அதை நேரா கையில கொடுத்து சாப்பிட்ட பின்னால தானே ஓ இவ்வளவு சிறப்பா திருநெல்வேலி அல்வான்னு தெரியுது. அது மாதிரிதான் அன்பு உள்ளங்களே, இப்ப இதை நாம் தான் உணர வேண்டிய ஒன்று. இந்த பதிவுகள் அது விருப்பமாகிறது, பற்றாகிறது, மீண்டும் மீண்டும் பழக்கமாகிறது, பந்தமாகி விடுகிறது, அது அப்படியே பிறவி தொடருக்கு காரணமாகி விடுகிறது என்று காண்கிறார் புத்தர். இப்ப பதிவுகளை நீக்கிக் கொள்வதற்கு எப்படி நாம் செல்களிலே ஆற்றலை பரவி, ஜீவகாந்தம்னு வேதாதிரி சொல்றாங்கல்ல, அதை நீங்க விபாசனா போனா நல்ல ஸ்பெசிபிக்கா உணரலாம். தவம் முடிஞ்சு உடம்பு பூரா ஆற்றலை பரவரும் இல்லை, அதுல அதை சிறப்பா உணரலாம். அது மாதிரி இந்த நிகழ்வை செய்து செய்து புலன்களிலே உயிரணுக்களிலே அந்த பதிவுகள் எல்லாம் மாற்றம் பெறுகின்ற அனுபவம், ஒரு உடம்பு லேசானது போல இன்னும் பல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை நாம் இங்கே சொல்லி நீங்க நாளைக்கு கோர்ஸுக்கு போனீங்கன்னா ஏதோ அவர் இப்படி கிடைக்கும்னு சொன்னாரேன்னு நீங்க கருதிட்டு கோர்ஸ் அட்டன் பண்ணக்கூடாது. முதல்ல அங்க போனாலே எந்த நிபந்தனைகளும் இல்லாம அங்க என்ன பயிற்சியில கொடுக்குறாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணுங்கிறதா ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாத நிலை என்று ஒன்று உண்டு என்று புரிந்து, அந்த புரிதல் வந்த ஞானம் வந்ததுனால, அந்த புரிதல் ஞானம் வந்ததுனாலதான் புத்தர் நிர்வாணம் பெற்றார் என்று நாம் பேச முடிகிறோம். அதுதான் அங்கே உள்ள சிறப்பு, வேற ஒன்றும் இல்லை. அதனால் நண்பர்களே, உச்சி முதல் உடல் வரையிலும், உடல் முழுவதும் மீண்டும் காலில் இருந்து மேல கவனிக்கிற ஒரு தனி சிறப்பு. அது மட்டுமல்ல, இது நம்முடைய கட்டுக்களை, ஏன்னா பந்தங்களாலே பதிவுகள், அழுத்தமான பதிவுகளும் உண்டு இல்லையா. இப்ப பாரம்பரியமாக பரம்பரையாக வந்து விட்ட பதிவுகள்னு சொல்றோம். அதை சஞ்சித கர்மா என்று கூட நாம் அறிந்திருக்கோம். அப்ப பாட்டன் முப்பாட்டன்ல இருந்து ஒருத்தர் சண்டை வந்தா ஏன் கடிச்சு போடுறான், 2 பேருக்கு சண்டை வந்தது, ஒருத்தர் விழுந்து கடிச்சு தப்பிச்சுக்கிறான். ஏன் கடிச்சான்னா அது விலங்கின பதிவு. அந்த விலங்கு கிட்ட வந்த பதிவு கடிக்கிறதுங்கிறது மனிதனுக்கும் வந்திருக்குங்கிறது அடையாளம். அப்ப எத்தனை பிறவி தொடர் வந்திருக்கிறதோ நம்முடைய முன்னோர்கள் என்று அத்துணை பதிவுகளும் இங்க வந்திருக்கிறதா சஞ்சித கர்மா என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த ஒரு ஞானத்தை நீ தேடி வருகிற போது இந்த கட்டுக்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அதற்கு அட்டகலாபம் என்று சொல்லுகிற. அட்டகலாபம்னா நல்ல
செயல்களை செய்வது. நல்ல சங்கல்பம். சங்கல்பம்னா நமக்கு தெரியுமில்ல, தவ முடிவுல சொல்றோம். நல்ல சங்கல்பம், நல்ல பார்வை, நல்ல நோக்கு. பார்வைன்னா இந்த புறப்பார்வை இல்லை, நல்ல நோக்கு, நல்ல கேள்வி. என்னங்க பேசி முடிச்சிருக்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னா, ஒண்ணுமே தோணலைன்னா அது இங்க உள்ள போய் வேலை செய்யல, பேசணுதுன்னு அர்த்தம். அப்ப கேள்வி வரணும். ஏன்னா ஒண்ணு எல்லா சந்தேகமும் தீர்ந்துடுச்சுனாலும் கேள்வி வராது. இவர் 1 மணி நேரமா என்னதான் பேசினாரோ தெரியல, ஒண்ணுமே புரியலனாலும் கேள்வி வராது. அதனால நல்ல கேள்வி. கேள்வி வந்தா என்ன வரும்? அதை தீர்த்துக்கிறதுக்கு குருவை தேடுது. அப்ப நல்ல முயற்சி. அப்புறம் நல்ல சிந்தனை. இப்ப இந்த சிந்தனைன்னு வரும்போது மட்டும் அன்பு உள்ளங்களே, அதை தொடர்ந்து 2 வர்றது ஒரு அழக பார்க்க. என்ன? எண்ணம், சொல், செயல், இல்லையா? இததான் சிந்தனைன்னு சொல்றோம். அப்படி இந்த சிந்தனையின் மூலமாக சிந்தித்தார் புத்தர். இப்ப நாம உடம்பு வந்துருச்சுன்னு சொன்னா, உடம்புக்கு இன்ப துன்ப அனுபவம் இருக்குன்னு சொல்லும் போது, அதனால இன்பமே என்னைக்கு வேணும்னு கேட்டா ரைட்டான்னு கேட்டா இல்லையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயல்புன்னு புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு இன்பமே என்னாலும் வேணும்னு யாருமே கேட்க மாட்டோம். இதை புரிஞ்சுக்கிறது தாங்க புரிதல் ஞானம். இது தாங்க ஞானம் பெற்றார் என்று சொல்லக்கூடிய, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதைத்தான் புத்தருடைய விழிப்புணர்வு என்று சொல்லுவோம். அன்பு உள்ளங்களே, அப்ப நல்ல சங்கல்பம், நல்ல பார்வை, நல்ல கேள்வி, நல்ல முயற்சி, நல்ல அனுபவம், நல்ல வாக்கு. இப்ப ஏன் நான் விபாஷனாவுக்கு சென்ற அனுபவங்களை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தடுக்கிறோம்னா, நீங்களும் அதே போல அனுபவம் வரணும்னு எதிர்பார்த்து போனா தப்பா போயிடும். இங்க ரியலிஸ்டிக்கா உள்ளதை உள்ளபடி பார்த்தல் தான் விபாஷனான்ற அர்த்தமே. விபாஷன தியானம்னு புத்தர் கொடுக்குறாங்க இல்லையா? அது என்ன அர்த்தம்னு கேட்டா, உள்ளதை உள்ளபடி பார்த்தல், அவ்வளவுதான். அதுல எக்ஸாஜரேஷனே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொன்ன உடனே நம்ம அந்த கடவுளை எத்தனையாக்கி வச்சுட்டு இப்ப மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவெளிகால்னு நம்மளை பார்த்து பாரதியார் பாடுற அளவுக்கு நம்ம இப்ப வம்பர்களாயிட்டோம். ஆயனாலதான் இப்ப கடவுள் இல்லை கோட்பாடு போன உடனே இங்க நான் தான் இருக்கேன், எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது. அப்ப உள்ளதை உள்ளபடி பார்த்தல் தான் விபாஷனாவனுடைய தனிச்சிறப்பு. அவ விபாஷனாலே அதான் அர்த்தம். அப்ப நல்ல சங்கல்பம், நல்ல பார்வை, நல்ல கேள்வி, நல்ல முயற்சி, நல்ல விழிப்புணர்வு சிந்தனையினால, அனுபவம், வாக்கு, பேச்சு, சொல், அப்புறம் செயல். இப்ப இது எல்லாமே நல்லதே எப்போதும் செய்வனும். ஏன் விபாஷனா தியானம் செய்த பின்னால உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் பதிவு நீங்குகின்ற அனுபவம் கிடைக்கும். நீங்க யூ கேன் ஃபீல் யுவர் செல்ஃப். தவம் செய்தாலே மகரிஷி சொல்றாங்களே, உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாக, இது இல்லாம ஆகாச பதிவுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பதிவு நம்மளை போட்டு அழுத்திட்டு இருக்கிறதுனால தான் நம்மளை எவ்வளவு தட்டி தட்டி எழுப்பி குரு ஞானத்தை கொடுத்தாலும் நாம ஒண்ணுமே புரியலன்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த சுத்த மௌனம் சுத்த மூச்சினாலேயே நம்மை அறிய முடிகிறது என்பது சிறப்பு. இதை சாட்சி பாவம்னு கூட உணர்வோம். அது பகவான் ரமணர் சொல்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சுத்த மூச்சு பின்பற்ற நாம் நிகழ்காலத்தில் இருக்கின்ற அனுபவத்தில் சிறப்படைகிறோம். வேற ஒண்ணும் இல்லை. பி இன் பிரசன்ட்னு சொல்லுவாங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற அறிஞர்கள், ஓஷோ, இவங்கெல்லாம் சொல்றது அது அந்த
அதான் சாட்சி மாத்திரமாய் இருந்து பகவான் ரமண மகர்ஷி சொல்றது. அப்ப நிகழ்காலத்துல இருக்கிறது சிறப்பு. ஏன்னா கடந்த காலத்தை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டாலும் எல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன கதையை திருப்பி வச்சு பிரிச்சு போட்டு அதை எவ்வளவு பார்த்தாலும் அது குப்பையை தொடாவிட்டு இருக்கிறதுக்கு சமம். அதுல இருந்து ஒரு பாடம் எடுத்திருக்கலாம், அது வேற விஷயம். அதே மாதிரி நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சா நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு நமக்கே தெரியாது. நெருநாள் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. பேசிட்டே இருந்தானப்பா, இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தேன், மறுநாள் காலையில பார்த்தா செய்தி வந்துடுச்சு, போயிட்டாங்கன்னா போனோம், கடைசி வழி அனுப்பு பண்றது பண்ணிட்டு வந்துட்டோம், பாருங்க இன்னைக்கு சாயந்தரம் பார்த்தா பிடி சாம்பல் ஆயிட்டான் பார். இதாய வாழ்க்கை. அதாவது மனுஷன் என்ன ஆட்டம் போடுறான். இப்ப நேற்றைக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னு சொல்லுகிற போது ஒரு நிலையாமையினுடைய தாற்பயம் நமக்கு விளங்குகிறது. அதான் அங்க உள்ள சிறப்பு. அப்ப உன்னுடைய வினையும் அந்த நிகழ்வுகளும் உன்னை துன்பப்படுத்துவது மட்டுமல்ல, பிறருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா அப்ப அங்க என்னன்னா விழிப்புணர்வு தேவை. நமக்கெல்லாம் விழிப்புணர்வு எங்கிருந்து எப்படிங்கிறதுக்கு ஒண்ணுமே ஐயம் இருக்காது. ஏன்னா நாம எல்லாம் துரியம் பயந்தவர்கள். இப்போ துரியத்தில் நிதானம் விடாதிரு, எப்போதும் இருன்னு நம்ம பேசுறோம். நான் போய் துரியதாவும் 3/4 மணி நேரம் பண்ணிட்டு வந்துட்டேன், சாயந்தரம் நைட்டு போய் பெட்ல உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் பண்ணேன். இந்த நாம துரியத்தை பண்றது இல்லை. அதனால தான் துரிய 2ஆ வருது. தாரணை தியானம்னு விளக்கியிருக்கேன். நீங்க துரிய விளக்கம் என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் பேஜ்ல போய் கேட்டு பாருங்க. அப்ப துரியம் இஸ் நத்திங் பட் விழிப்புணர்வு தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்க பதிவு நீக்கத்துக்கு முன்வினை பின்வினை இதெல்லாம் நீக்கத்துக்கு என்ன செய்யணுமோ தியானம் பண்ணி தவம் பண்ணி சக்தியை பரவி பியூரிஃபை பண்ணியாச்சு. இப்ப பழைய பதிவெல்லாம் மாறி போச்சு. இப்போ ஃபர்தரா புதுசா பதிவு பண்ணி மாட்டிக்க கூடாதுல்ல. அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். வேற எதுவும் துன்பம் பயக்கத்தக்க விஷயத்த தனக்கோ பிறருக்கோ, இன்னைக்கு மகரிஷி ரொம்ப உள்ள வந்துட்டார். வேற வழியே இல்லை. நான் புத்தரை தான் பேசணும்னு நினைக்கிறேன், மகரிஷி தான் நிறைய பேசுறேன். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ அல்லது உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காது எதை வேணாலும் செய். இவ்வளவு கிளியர், கிறிஸ்டல் கிளியர் விளக்கம் இதுக்கு வந்து யாராவது பாவ புண்ணியத்தை பத்தி கொடுத்துருக்காங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு மனதுக்கும் துன்பம் பயக்க மாட்டேன் என்ற நிலைதான் விழிப்புணர்வு. துன்பம் பயக்க மாட்டேன்னு சொல்லிட்டே வந்த ஒருத்தரை விடுக்குன்னா நான் விழுந்து கடிச்சேன்னு வைங்க, பேசுறதெல்லாம் விடிய விடிய ஞானம், படிக்கிறது ராமாயணம், அப்புறம் பாரு இடிக்கிறது பெருமாள் கோயிலான்னு கேட்டுருவாங்க நம்மள பாரு. அப்பத்தான் என்ன வேணும்னா விழிப்புணர்வு வேண்டும். இன்னும் சொல்ல போனா அன்பர்களே, விழிப்புணர்வு எங்கிருந்து எப்படி அப்படிங்கிறத இந்த நேரத்துல பார்த்தே ஆகணும், பேசி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு உள்ளங்களே, ஏற்கனவே சிந்தித்தோம். என்ன அப்படின்னா, இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயல்பு என்று தெரிந்த பின்னே இன்ப நாட்டம் அற்று போகிறது. இதை ஸ்ரீ பகவத்தையா அவர்களும் பேசுகிறார். அப்ப இன்பத்தை நாடுவதும் நாட்டம் இல்லாம போகும். அப்ப இன்பம் எங்க இன்பம் எங்க என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடுவோடுன்னு பாட்டுல வந்த மாதிரி இன்ப நாட்டம் இல்லாமல் போகிறது ஒன்று. அடுத்தது, துன்பமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற மைண்டும் நாம வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோம். நான் கஷ்டமே படக்கூடாது, உடம்பே வளையக்கூடாது, சுகமா இருக்கணும், டேபிளுக்கு சாப்பாடு வந்துடணும், நான் மூவ் பண்ணவே மாட்டேன், அசையவே மாட்டேன், வெளியே போனாலும் கார்ல தான், வீட்டில் இருந்தாலும் சென்ட்ரலைஸ்டு ஏசி தான், தனி ரூம் ஏசியெல்லாம் எனக்கு ஆகாது, இப்படின்னு சுகமே ஒருத்தர் பழகிட்டாங்கன்னு வைங்க, இது கடைசியில் எங்க போய் முடியும் உங்களுக்கு தெரியும். ஒபிசிட்டியில போய் முடியும், நோயில போய் முடியும். அதனாலதான் அசைஞ்சு கெட்டது மனசு.
தேவையில்லாம இங்க ஒர்க் பண்ணி தான் நாம கெட்டு போய் கிடக்கிறோம். அசையாம கெட்டது உடம்பு. அப்ப என்னன்னா பதிவு நீக்கம் தேவை. பதிவு நீக்கம் தவத்தால் வரும். விபாசனா செய்ய செய்ய ஆனாபானா பண்ணி விபாசனா செய்யும் போது அப்ப பதிவு நீக்கம் உணரப்படுகிறது. லேசாச்சு நம்ம செல்கள்ல அந்த மாற்றம் உணர முடிந்தது. பிராக்டிக்கலா உணர்ந்தாச்சு. ரைட். இப்ப ஃபர்தரா ஒரு பாவப்பதிவை தேடிக்க கூடாது இல்ல. அப்ப என்ன வேணும்னா விழிப்புணர்வு வேண்டும். அதனால்தான் இந்த என்பதுன்ப நாட்டம் அற்று போகிறது உள்ள சமநிலை என்று சொல்லப்படுது. புத்தருடைய சிறப்பான சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உள்ள சமநிலை என்று சொல்லப்படுது. மனம் எப்படி இருக்கணும்? எது நடந்தாலும் ரைட், பரவாயில்ல, பார்த்துக்கோ, இவ்வளவுதானே அப்படின்னு அதை இயல்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதுதான் உள்ளதை உள்ளபடி பார்த்தல் விபாசனா செய்ய செய்ய நமக்கு கிடைக்கிற ஒரு தனிச்சிறப்பு. எனவே இந்த 10 நாள் கோர்ஸ் சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒண்ணு எந்த கட்டணமும் கிடையாது. 10 நாளும் தங்குற இடம், உணவும் ஃப்ரீ. உள்ள போகும்போது நீங்க இன்னும் ஃபீஸே கட்ட வேண்டாம். 10 நாள் அங்க போய் சொன்னபடி கேட்டா போதும். அனுபவங்கள் சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்படித்தான் அனுபவம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் வாழ்க்கை முறை, வயது, உடல் தன்மையை பொறுத்து மாறலாம். அது வேற விஷயம். சென்னையில தம்ம சேதை உபாசன தியான மையம்னு இருக்கு. நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அப்படியே டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுல ஒரு கோர்ஸ் புக் பண்ணி போய்க்கலாம். எந்த கட்டணமும் கிடையாது. அப்படி இங்கே நாம் நம்முடைய உடலிலே ஏற்படுகின்ற உணர்ச்சிகளை ஒரு பார்வையாளராக கவனித்தல் என்பதை சொல்லுகிறார்கள். சுத்த மூச்சை பற்றி பேசுகிற போது இந்த சுத்த மூச்சை பயிற்சி பண்ணவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும். இரவுல படுத்தா தூக்கம் வரலன்னு ஒரு நிலைமை இருக்குன்னு வைக்கும். சிறிது நேரம் அப்படியே சுத்த மூச்சை கவனிச்சா தானா உள்ள போயிடும். அது ஒரு தனிச்சிறப்பு. எனவே இந்த நிகழ்காலத்தில் இருத்தல் என்ற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த சுத்த மூச்சு உதவுகிறது. எனவே இது எல்லாமே இன்பமும் துன்பமும் இந்த அனுபவங்களும். இது நிலை கிடையாது. வரும், போகும், வரும், ஆனா போயிடும். இப்ப இதுக்கு பேர் தான் அனிச்சா என்று சொல்லுகிறார். புத்தருடைய பாஷையில அனிச்சா என்று சொல்லுகிறார். இப்ப ஒரு சின்ன வேற ஒரு உதாரணம் சொல்றது ஞாபகம் வர்றதுனால, இப்ப கந்தர் சஷ்டி கவசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையாக கவனித்து வட்ட குதத்தை வடிவேல் காக்கன்னு தலை முடியிலிருந்து கால் பெருவிரல் வரைக்கும் எல்லாத்தையும், நகங்கள் எல்லாத்தையும் இறைநிலை காக்கட்டும். இது என்னன்னு நினைக்கிறீங்க? இதுவே நமக்குள்ள கவனிக்கிறது தான். வேற ஒண்ணும் இல்லை. அதை வாயினால் பாடி விடுவது புறக்காரியமாகி விடுகிறது. அதை மனதால் உணர்ந்து சொல்லுகிற போது அது நம்முடைய அனுபவம் ஆகி விடுகிறது. அப்ப அதுவும் விபாசனா தான், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் சொல்ல வேண்டும். அதனால் அன்பு உள்ளங்களே, இந்த புத்தருடைய பாடங்களின் மூலமாக ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்கே நாம் சிறப்பான அனுபவம் பெற்று பதிவு நீக்கம் பெற்று விடுகிறோம். திரும்பி சகஜ வாழ்க்கைக்கு வந்துதானே ஆகணும். வந்த பின்னால இவர் எப்படி இருக்காருன்னு நம்மள பார்ப்பாங்களா இல்லையா? இப்ப நீங்க 10 நாள் தியானத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு, என்ன மாற்றம் விரட்டன்னு பார்ப்பாங்க. நீங்க மகரிஷிகிட்டே தீட்சை எடுத்திருக்கீங்க, தியானம் எல்லாம் பண்றீங்க. ஆமா, நீங்களும் தியானம் எல்லாம் பண்ணீங்க, ஆனா கோபம் மட்டும் சுள்ளுன்னு வருது அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? அன்னைக்கு அந்த பிரச்சனைக்காக ஒவ்வொன்னு கவலைப்பட்டு அழுவீங்களேன்னு கேட்கலாமா இல்லையா? அப்ப இது போன்ற ஒரு நிலைகள் எல்லாம் தான் அந்த விழிப்புணர்வு என்று ஒன்றை கடைபிடிக்கிற போது இந்த இன்ப துன்பங்களிலிருந்து மனம் சமநிலை பெற்றுவிடும்.
அந்த சமநிலையை விடாதிருத்தல் எப்படின்னா நமக்கு சமநிலை இங்க இருக்கு இல்லையா. பழனி காவடி எடுத்தா என்ன பண்றோம், பேலன்ஸ் பண்ணி முன்னையும் பண்ணி ஆடினாலும், பக்கமா ஆடினாலும், கரகம் வச்சு ஆடினாலும், கரகாட்டக்காரன் கவனம் தலை மேலன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த பேலன்ஸ் மாறாம இருக்கிறது போல, அதுதான் துரிய நிலை விடாதிருன்னு நான் அடிக்கடி சொல்றதுக்காக. துரியத்தை பண்ணிட்டு வர்ற இந்த தவம் பண்ற வேலையே வேண்டாம். தவம் பண்றேன்னா அது ஆரம்பத்துல பயிற்சி காலத்துல ரைட்டு. நீங்க பயிற்சியில எவ்வளவு காலம் இருப்பீங்க? நான் 6 மாசம் பண்றேன், ஒருத்தர் ரைட்டு பண்ணுங்க. 6 வருஷமா பண்றேன், ரைட்டு பண்ணுங்க. ஆனா 10 வருஷத்துக்கு மேலேயும் நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா தவம் பண்ணா நல்லதுதான். என்ன தவம் பண்ணா என்ன நல்லதுன்னு மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா நான் பயிற்சி பண்ணி அடைய போகிறேன்னா அடையறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சு போன இடம்தான் பரிநிர்வாண நிலை, புத்தருடைய ஞானம் பெற்ற நிலை என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால இந்த எல்லாம் வரும் போகும், அப்ப எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது இல்லையா. அந்த வாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. எதுவுமே நிலை இல்லை, சரியா. நாம பார்க்கிற மலையா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், பயிர்களாக இருக்கட்டும், உயிர்களாக இருக்கட்டும், நீங்க கட்டி வச்ச கட்டடமே வச்சுக்கோங்களேன், காலப்போக்கில் என்ன ஆயிடும், உதிர்ந்து விடும் இல்லையா. இரும்புலயே கட்டி வச்சா கூட உப்பு தின்னு அரைச்சு உதிர்ந்து போகும். அப்ப எதுவுமே நிலையானதல்ல, அனிச்ச என்று புரிந்து கொள்ளுகிற போது எதன் மீதும் மனம் அங்கே ஸ்பஷ்டமா பற்று வைத்து கொண்டு துன்பப்படுற நிலை இல்லாம போகும். சரி, நாமளே தான் என்னைக்கு போக போறோமோ போயிட போறோம். இப்ப என்ன ஏன் சொத்து ஏன் சொத்துன்னு இங்க வரப்பு தகராறுல கோர்ட்டுக்கு போயிட்டுன்ற ஒரு தெளிவும் விட்டு கொடுத்தல வரணுங்கிறதுக்கு தான் விபூதின்னு ஒண்ணு காட்டினாங்க. நம்மால விபூதியும் பட்டையா போட்டுக்கிட்டு இருப்பான், அந்த சாம்பல் தாயா கடைசியில வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைன்ற ஞானத்தை எடுத்துக்க மாட்டான். அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நாம மகரிஷியுடைய கருத்துக்களோட சொல்ல போனா, புத்தர் உணர்ச்சியில தொடங்கினது போலவே மகரிஷியும் எண்ணமாறுதல்ல உணர்ச்சியில தொடங்குறாங்க. புத்தர் விபாஷனாவில் உடல் பூரா கவனிக்க சொன்னது போலவே மகரிஷியும் நித்யானந்த தவத்துல உடம்பு பூரா கவனிக்க சொல்றாங்க. அதே காயகல்பத்திலையும் ஓஜஸ் எடுத்து விடும்போது உடம்பு பூரா நாம் உணர்றோம் இல்லையா. அந்த பெற்ற ஒண்ணுதான். இப்படி ஞானியர்கள் பெற்ற பேருண்மை பொருள் எல்லாமே ஒண்ணுதான். கடவுள்ன்ற கேள்வி போட்டா ஏகப்பட்ட வம்பு வந்துடும். தன் தெய்வம் எனக்கு தெரிய ஒரு தம்பதியர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணும்போது சிந்திக்கல அவங்க வேற மதம் நாம வேற மதம்னு. ஏதோ அன்பு வந்துடுச்சு, அதனால காதல் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம்னு பண்ணிட்டாங்க. இப்ப பார்த்தா நீ என்ன ஃபாலோ பண்றியா நான் உன்ன ஃபாலோ பண்றேன்னான்னு வம்பு வருதுன்னா, இப்ப இந்த மதங்களால வந்த வம்பு எவ்வளவு பாருங்களேன். ஒரு முறை மகரிஷிகிட்ட கேட்டாங்க, மகரிஷி வெளிநாடு போயிருக்காரு. இப்போ மகரிஷி டிட் யூ ஸ்டடிட் தி வேர்ல்டு ஹிஸ்டரின்னு கேட்குறாங்க மகரிஷி கிட்ட. மகரிஷி நீங்க உலக சரித்திரம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இந்த நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம், ஆஹா அதை தான் படிக்காம போனது தப்பாகி போச்சு போல இருக்குன்னு நினைச்சிருப்போம். மகரிஷி என்ன சொன்னார் தெரியுமா, ஐ நாட் ஸ்டடிட் தி வேர்ல்டு ஹிஸ்டரி பட் ஐ நோ தி அப்டாக்ட்னு சொன்னாங்க. என்ன அப்டாக்ட்? இஸ் நத்திங் பட் சமய சண்டை. மதங்களாலும் சமயங்களாலும் ஜாதிகளாலும் பிரிவுகளாலும் வந்த சண்டைதாய ஹிஸ்டரி. உண்டா இல்லையா? நல்ல மனசுல கையை வச்சு தொட்டு பார்த்து சொல்லுங்க. ஹிஸ்டரியில போற வர்றதெல்லாம் என்ன? ஆதிக்க சண்டை தான். அதனால இது குடும்பத்துக்குள்ள வந்தாலும் வம்புதான், மனசுக்குள்ள ஈகோவா வந்தாலும் வம்புதான். இந்த ஈகோ இல்லாம போகணும்னா நிர்வாண நிலை வரணும். அந்த நிர்வாண நிலையை புத்தர் தானும் உணர்ந்து இன்ப துன்பங்கள் என்ற அனுபவங்கள் வருகிற போது இந்த அனுபவத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இப்படியே தான் வேணும் அப்படின்னு கேட்டா அது தப்பு. ஏதோ ஒண்ணு இப்ப வருது போகுது, போகட்டும். எல்லாம் ஒன்று போல இருக்காது, வரும் போகும், இப்படித்தான் இருக்கும்.
அப்ப மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது என்று புரிந்து நிகழும் கணங்களில் வாழ்கின்ற ஒரு அழகான அனுபவத்தை நாம் பெற்றுவிட்டோமே என்று சொன்னால் நாமும் புத்தர் தான் என்று கூறி இந்த இனிய மாலை பொழுதிலே, இதுக்கு முன்னால இதே தலைப்பு நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்துல நான் பேசியிருக்கேன். அது இப்ப கேட்டு பாருங்க, அது வேறையா இருக்கும், இப்ப இன்னைக்கு பேசுனது வேறையா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இது மிகச்சிறந்த ஒரு தெளிவு. அத புத்தருடைய உள்ள சமநிலை என்று சொல்லக்கூடியது நாம் எல்லோரும் பெறக்கூடிய ஒன்று, பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. அது நிலையாக இருந்தால் மட்டுமே எண்ணம் சொல் செயல்களிலே மீண்டும் பிழையான விஷயங்களை செய்துவிட்டு பதிவை வாங்கி கட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட மாட்டோம். ஃபர்தராகவும் அதாவது இனி வரக்கூடிய காலங்கள்லையும் வேண்டாத செயல்களை செய்து பதிவுகளை வாங்கி போட்டுக்கிட்டு துன்பப்படுகிறவர்களாக இல்லாமல் எப்போதும் அந்த பிரம்மமாவே ஞானமாவே ஞானியாகவே இருக்கிற நீங்களும் ஞானிதான் என்று கூறி இந்த அருமையான போதிலே ஒரு சிறந்த மகான், கடவுளே இல்லை என்று சொன்ன ஒரு மகான் சொன்ன மதம் அன்பு மதம்தான். இயேசுநாதர் சொன்னதும் அன்பு மதம்தான் இல்லையா? எல்லா மகான்களும் அன்பைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அன்பை தான் சிவம் என்றும் அறியப்படுகிறோம். எனவே எப்படி திருப்பி திருப்பி பார்த்தாலும் ஜீவகாருண்யம்னு வள்ளலார் சொன்ன ஒரே பொருளைத்தான் எல்லா மகான்களும் பேசியிருக்கிறார்கள் என்று கூறி இந்த உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல விழிப்புணர்வோடும் உள்ள சமநிலையோடும் ஒவ்வொரு கணங்களிலும் அந்த விழிப்புணர்வோடு இருந்து மகிழ்ந்து நிறைந்து பரமானந்தம் பெற்று சிறக்க மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நம்முடைய குருபிரான் மகரிஷி அவர்களுடைய இந்த சிறப்பான ஒரு நல்ல நாளிலே மகரிஷி அவர்களை இணைத்து சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக மீண்டும் போற்றி குருவினுடைய திருவடிகளை உள்ளத்திலே ஏற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. மிக சிறப்பான ஒரு இன்றைய சிந்தனை உரைங்கய்யா. அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் இன்று சிறப்பு சிந்தனை உரை வழங்கிய புத்தரின் உள்ளச்சமநிலை என்ற தலைப்பில் பழனியிலிருந்து அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிறப்பான சிந்தனை உரை வழங்கினார். ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பான உரைய ஐயா சொன்னாங்க. ஐயா இன்னைக்கு பேசுனதுல இருந்து நம்ம சிறு குறிப்பு மாதிரி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில் கேட்க விரும்பும் அன்பர்கள் அன்வைட் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சுவாமிஜியோட 116வது ஜெயந்தி விழா. ஐயா சிறு வயதுல இருந்தே நம்ம சுவாமிஜியோட தொடர்பு இருந்தது ஐயா ஒரு நினைவுபடுத்தி சொன்னாங்க. மிகவும் சிறப்பான இருந்தது. ஐயாவோட பாட்டி அவங்களும் முதல்ல அருள்நிதி இது எடுத்தது அவங்க ஐயாவோட பாட்டியார் அப்படின்னு முதல் பெண் அருள்நிதி பாட்டி அவர்கள். அது ஐயாவோட நம்ம தண்ணில வேறு கொடுக்கும் போது அது சொல்லுவோம். இன்னைக்கு நான் அதை சொல்ல மறந்துட்டேன், நினைச்சுங்க. சிறப்புங்கய்யா. ஐயா சுவாமிஜியை வணங்கி இன்னைக்கு துவங்கினாங்க. நம்ம புத்தரோட இது அவரது ஒரு நம்ம அவரு வெளியில ஒரு நாள் எப்பவுமே அவர் உள்ளேயே இருந்த போது அவருக்கு எதுவுமே சுகமான வாழ்க்கை இருந்த போது அவருக்கு தெரியல. வெளியே ஒரு நாள் போகும்போது ஒரு வயதானவரையும் ஒரு முதுமையும் ஒரு நோயாளியும் ஒரு பிணத்தையும் எடுத்து செல்றதை பார்க்கும் போது அவர் யோசிக்கிறாரு. அப்ப இந்த பிணி, இந்த வலி, இந்த சாவுலாம் ஏன் வருதுன்னு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அழுத்தமா ஆழமா நீண்டதா அவர் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் அதுக்காக தேடுறாரு. அவருக்கு அதுக்காக நிறைய விரதம் இருக்காரு, தவம் செய்யறாரு. ஆனா அவருக்கு எந்த புரிதலுமே கிடைக்கல. அப்போ ஒரு இடத்துலதான் அவர் எல்லாத்தையும் விட்டு விடும் போதுதான் அவருக்கு அப்போ அந்த இடத்துல அவர் சித்தார்த்தன் புத்தன் ஆகிறார் அப்படின்னு. தேடல் இல்லாம அவர் அமைதியா உட்காரும் போது அவருக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொன்னாரு.
அஹ் இன்பமும் துன்பமும் வரும் போகும் அப்படின்ற இது வந்து அவருக்கு போதி மரத்துல அடியில அவருக்கு ஞானமா கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஞானம் பெற்றவர் என்ற பெயர்ல தான் புத்தர்ன்ற பெயர் வந்து அவருக்கு வழங்கினதை ஐயா சொல்லி குறிப்பிட்டாங்க. அஹ் அஹ் புத்தர் வந்து புத்தம் சரணம் தச்சாமி. அதுக்கு வந்து குருவை வந்து எப்பவுமே நாடணும் நம்ம. தர்மம் சரணம் தச்சாமி, அவர் சொல்றத வந்து அந்த அவங்க சொல்ற தர்மத்தை நம்ம பின்பற்றணும். அடுத்தது சங்கம் சரணம் தச்சாமி அதுன்னு ஐயா சொல்லி சொன்னாங்க. அந்த புத்தரோட அந்த 3 இதுவும் சொன்னாங்க. அவரோட இதுல ஆன்மாவே இல்லைன்ற கோட்பாடு புத்தரோடது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அனாத்மாவாதம் அவரோடது அப்படின்னு சொன்னாங்க. புத்தரோட ஞானத்துல 4 பூதம் தான் இருக்கும், அவர் விண்ன்றத எடுத்து சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் முதல்ல புத்தர் வந்து அவர் கண்ட உண்மையே முதல்ல யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் முடிவெடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே சொன்னாங்க. அதுதான் புத்த மதமாக உருவெடுத்ததுன்னு அப்படின்னு அவருக்கு சொன்னாங்க ஐயா. அஹ் நம்ம வந்து ஒரு ஒரு நம்பிக்கைய எப்பவுமே நம்மளுக்கு வேணும். அத சிரதையோட பின்பற்றி இது பண்ணும்போது அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கை கையகமா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இறை உணர்வு தான் விழிப்புணர்வாக வெளிப்படுது அப்படின்னு சொன்னாங்க. புத்தரோடது வந்து பரிநிர்வாண நிலை, இன்பத் துன்பங்கள்ல பாதிக்கப்படாத ஒரு நிலை தான் புத்தரோடது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய தெளிவை பெற்ற நிலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு கவலை ஒழித்தல்ன்றத கொடுத்திருக்காரு. விபாசனால நல்ல ஞானத்தை வழங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அஹ் அவர் வந்து இது வந்து விபாசனா பத்தி ஐயா நிறைய குறிப்பு நமக்கு கொடுத்தாரு. இது வந்து 10 நாள் மௌனம், வெளியுலக தொடர்பு இல்லாம 10 மணி நேரம் தியானம் இருக்கும். மூச்சின் நுனி பகுதி, மூக்கின் மேல் பகுதி, மூக்கின் தண்டு இதை வந்து இயல்பா கவனிக்கிறது தான் இந்த ஆனாபான தவம். இந்த இது சொன்னாங்க. இந்த மூச்சை மட்டுமே சுத்த மூச்சு. கவனிக்கிறது. ஐயா சுத்த மூச்சு. ஆஹ் சுத்த மூச்சு. சிறப்பு. இந்த முதல் 4 நாட்கள்ல நம்ம குண்டலி எழுச்சி பெற்றுவிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விபாசனா தியானம்ன்றது நம்ம சுவாமிஜி தியானம், நித்யானந்த தவம், உடல் முழுவதும் நம்ம கவனிக்கிற இதுதான் அங்க சொல்றாங்க. அடுத்த 5 நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உடல் தலையில இருந்து பாதம் வரை பரவி அந்த இதுவை கவனிக்கிறது தான் நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்த தவம் தான் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அஹ் அப்புறமா வந்து ஐயா வந்து சொன்னாங்க, உணர்ச்சி என்பது வரும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து தாயின் கருவறையில இருக்கும் போது நம்ம வந்து பிரம்மமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட பசி, தாகம், உணவுன்றது இருப்பிடம் என்ற உடல் கழிவுகள்ல வெளியேற்ற உந்து வேகம் இதெல்லாம் அடிப்படை இது மனிதனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அனுபவ பதிவு வருது அப்படின்னு சொல்றாங்க. அது எழுச்சி பெறுது அப்படின்னு சொன்னாங்க. வேதனை, அதாவது புத்தரோட இந்த உணர்ச்சி இது வந்து நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு என்ன மாறா இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம பதிவுகள் படி நம்ம வாழ்றோம், அந்த பதிவுகள் படி நம்ம செயல்கள் செய்யறது அப்படின்னு சொன்னோம். அதுக்காக தான் இந்த விபாசன தியானமும் புத்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அது வந்து பரிபூரண மாற்றம், உணர்ந்தால் மட்டுமே புரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதை வந்து உணர்ந்தாதான் அதுல நம்மளுக்கு வந்து அது வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நம்ம உணரணும் அப்படின்னு இதுதான் நம்மளுடைய பிணவி தொடருக்கு காரணமா இருக்கு இந்த பதிவுகள் தான் அப்படின்னு சொன்னாங்க. விபாசனா முடிந்தோடனே உடல் முழுதும் ஆற்றல் பெறுவதை நம்ம உணரலாம். உடம்பு லேசானது போல இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த நிபந்தனைகளும் இல்லாம நம்ம அந்த தியானத்தை வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புரிதல் ஞானம் தான் புத்தர்து நிர்வாண நிலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த அஹ் நம்மளுடைய முன்னோர்களோட இந்த அழுத்தமான அந்த பந்தங்கள்னால நம்மளுக்கு வந்து அழுத்தமான பதிவு இந்த சஞ்சீத கர்மம் நிறைய இருக்கு. இந்த பதிவுகள்ல இருந்து நம்ம இது பண்ணணும்னா அதுக்கு நம்ம தவம் செய்யறது, அதுக்காக தானே நம்ம தவம் செய்யறோம்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து இந்த புத்தரோடது அட்ட காலபவம். ஐயா அது என்ன சொன்னீங்க? அது நீங்க நல்ல செயல்களை அட்டகலா- ஆஹ் நல்ல செயல்களை அட்டகலாபம்னு 8 விஷயங்கள். 8 விஷயங்கள். ஆமா. அட்டகலாபம். நல்ல சங்கல்பம், நல்ல பார்வை, நல்ல கேள்வி, நல்ல சிந்தனை, நல்ல வாக்கு, நல்ல செயல், நல்ல அனுபவம், இப்படி 8 சொல்லி. இது சுத்தி அதாங்க. நல்ல சங்கல்பம், நல்ல பார்வை, நல்ல நோக்கு, நல்ல கேள்வி, நல்ல முயற்சி, நல்ல சிந்தனை, நல்ல விழிப்புணர்வு, அனுபவம், அப்புறமா வாக்கு, பேச்சு, சொல், செயல்னு ஐயா சொன்னாங்க.
இது எல்லாமே நம்ம தவம் செய்யும்போது நம்ம பதிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எண்ணம், சொல், செயல் தானே சிந்தனையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த சிந்தனையை தான் புத்தர் வந்து சிந்தித்தாரு. இன்பம், துன்பம் மாறி மாறி தான் வரும். அதுன்றத நம்ம வந்து புரிதல் ஞானம் பெற்றாரு. அதுதான் புத்தர் இது. அதுதான் விழிப்புணர்வுன்னு சொன்னாங்க. விபாசனத்தோட தனி சிறப்பு உள்ளத வந்து உள்ளபடி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாளை என்பது நம்மகிட்ட இல்ல. இன்றுன்றதுதான் பி இன் பிரசன்ட் அப்படின்னு சொன்னாங்க. சுத்த மூச்சு, நிகழ்காலத்துல வாழ்றது. நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு துரியம் குடுத்திருக்காரு. அதெல்லாம் அது வந்து நம்மளுக்கு கடைசியில் நிதானத்த விடாம இருக்கிறதுக்கும், விழிப்புணர்வுக்கு தான் அந்த இதுன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. ஐயாவோட யூடியூப் சேனல் ஆன்மீக அறிவியல்ல போய் சொல்லும்போது, ஐயா துரிய தவத்த பத்தி நெறைய விளக்கம் குடுத்தத நம்ம கேட்க சொன்னாங்க. ம் அது நம்மளுக்கு நெறைய விளக்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அ மகரிஷி இது ஐயா வந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு சாமிஜியோட நினைவு நாள். சாமிஜிய பத்தி நெறைய நான் சொல்றேன். எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாமிஜி இதுவும் புத்தர்து எல்லாமே ஒன்றா தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம். இருக்கிறத இயல்பா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த விபாசனான்றது 10 நாள் கட்டணம் இல்லாம இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து அனுபவம் சிறப்பா இருக்கும். எல்லாரும் நம்ம இது பண்ணணும்னு சொன்னாங்க. சுத்த மூச்சு பயிற்சி நிலை, தனி சிறப்பு, நிகழ்காலத்துல இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இந்த விபாசனா உதவி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கந்த சஷ்டி கவசம் என்றது என்னன்னா, நம்ம தலை உச்சி முதல் கால் வரை நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு உறுப்பா நம்மளுக்கு இறைநிலை காக்கட்டும்னு நம்ம சொல்றதா, உள்ள நமக்குள்ள இருக்கத கவனிக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த புத்தரோட பாடங்கள் மூலமா நம்மளுக்கு என்ன இருக்கு? பதிவு நீக்கமும், விழிப்புணர்வும் கை நம்மளுக்கு கைவசமாகுது அப்படின்னு சொன்னாங்க. இன்பம், துன்பம் இல்லாத உள்ளச் சமநிலை. அது சொல்லியிருந்தாங்க. அடிக்கடி அவரு சொல்லிட்டே இருந்தாங்க. புத்தரோட உள்ளச் சமநிலை அப்படின்னு சொன்னாங்க. துரிய நிலை அந்த தலையின் உச்சியில் கடைசியில விடாதிரு. உதிரின்னு விடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பரிநிர்வாண நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே இல்லன்றதுதான் இந்த புத்தரோட இது. அ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே நிலையானது இல்ல. அனிச்சை தான். துன்பப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. தெளிவும் விட்டு கொடுத்தல் இந்த நிலை வரத்துக்கு தான் நம்ம கோயில்ல போனா நம்மளுக்கு விபூதின்னு ஒண்ணு தராங்க. கடைசியே இந்த சாம்பல் அந்த எண்ணம் நம்மளுக்கு வர்றதில்ல. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்காக தான் கோயில்ல விபூதி குடுக்கறத சொன்னாங்க. நம்ம சுவாமிஜி எண்ணம் ஆராய்தலும், புத்தரோட உணர்ச்சி இதுவும், அதுக்கப்புறம் நம்ம நித்யானந்த தவம், விபாசனா தவம், சுவாமிஜி இந்த ஓஜஸ் கொடுக்கிற எல்லாமே எல்லாமே அவர்கள் ஒன்றதான் சொல்லியிருக்காங்க. ஒப்பு நோக்கத்தக்கது. கொஞ்சம் கம்பேரிட்டிவா சரியா வருது. கம்பேரிட்டிவா ஒன்றா இருக்கு. சரி, சிறப்புங்கய்யா. கடைசியில ஐயா சொல்லி முடிச்சது வந்து நிகழ்காலத்துல வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஈகோ அகங்காரம் போகணும்னா அதுக்கு அந்த நிர்வாண நிலை தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நிகழ்காலத்துல வாங்கினா நம்மளும் புத்தர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மிகச்சிறந்த தெளிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்ம பெறக்கூடிய நிலை ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பிரம்மமா தான் இருக்கணும்னு நம்ம உணரணும். அப்ப நம்மளும் ஞானிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஹ் அஹ் எல்லாருமே புத்தர் எல்லாருமே சொன்னது அன்பு மதம். இயேசு சொன்னது, புத்தர் சொன்னது எல்லாமே அன்பு மதம்ன்றத சொல்லிட்டு போனாங்க. கடைசியா ஐயா சொன்னபோது வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொன்னது எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ண நிறைவு செய்தாங்க. கடைசியில நம்ம சுவாமிஜியோட பாதங்கள்ல ஐயா வந்து அஹ் அவருடைய வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்தாங்க. மிக சிறப்புங்க ஐயா. நன்றி. அஹ் அன்பர்களுக்கு யாருக்குன்னா கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. சில முக்கிய ஒரு அறிவு. நிமிடம். சொல்லுங்கய்யா. இந்த பயிற்சிக்கு அடுத்ததாக நீங்க யாரும் போறதா இருந்தா அங்க போய் நான் துரியம் பண்ணேன்னு சொல்லிடாரு. அங்க உள்ள சரிங்க. போயிட்டா அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சரிங்க. தெளிவான ரிசல்ட் கிடைக்கும். ஓ! ஒரு சரி. அன்பர் வாசியோகம் எடுத்தவர், நான் போறேன் ஆ. சார்னார். போயிட்டு வாங்க, நானும் எச்சரிக்கை சொல்ல மறந்துட்டேன். அங்க ம். மூச்சை கவனினோடனே இவர் அங்க போய் தசு உசுன்னு உள்ளுக்குள்ள மூச்சை நடத்தி வாசியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவரால் அங்க ஓகே. இருக்க முடியல, பாதியில பிச்சுட்டு வந்துட்டாரு. ம். புரியுதுங்களா? அதனால துரியத்தை புரியுது. கம்பைன் பண்ணி விழிப்புணர்வுக்கு பேசியிருக்கனே தவிர அங்க போனா ம். துரியம் கிடையாது. அது ஒண்ணு சரிங்க. புரிஞ்சுக்கோ. ஆ. அங்க போய் நான் ஏதாவது நம்ம மன்றத்து மகரிஷினுடைய பயிற்சிகளை செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அங்க என்ன சொல்லி சொல்லக்கூடாது. தராங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதே போல ம். இப்ப நான் தேடுவதற்கு அடைவதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் புரிந்து கொண்டார். அவர் தேடிய போது கிடைக்கல, தேடாத போதே ஞானம் கிடைச்சதுன்னா என்ன ம். காரணம்னு சொன்னா, ம். நாமெல்லாம் சரி. கடவுள்னு ஒன்ன பிக்ஸ் பண்ணிட்டு கடவுள் எங்க இருக்காருன்னு தேடிட்டு இருக்கோம். ஆமாங்க. ம். ம். ஒரு அம்மா ம். சொல்றாங்க ஏழுமலையில இருக்காருன்னு, ஒரு அம்மா சொல்றாங்க பழனிமலையில இருக்காங்கன்னு, ஒரு ஐயா ம். சொல்றாரு இமயமலையில இருக்காங்கன்னு. இப்ப
கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வியும் கடவுளை தேடுறதையும் இந்த வம்பே இல்லாம போச்சு. கடவுள் இல்லை கோட்பாட்டு உடைய புத்த மதம்ன்றதுனால இந்த சிறப்பு ஒன்றை பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கொஞ்சம் நான் ஒரு கம்பைன் ஸ்டடிக்காக ஒரு ஒப்புநோக்குவதற்காகத்தான் மகரிஷியும் சேர்த்து இன்னைக்கு மகரிஷி எனக்கு என்னுடைய குரு இன்னைக்கு அவங்கள நினைச்சிட்டோம்ன்றதுனால நான் பேசியிருக்கேனே தவிர எந்த ஒரு மகானை பின்பற்றுகிறவர்களாக நீங்க இருந்தாலும் இவர் தான் சிறப்பு மற்றவர்கள்லாம் சிறப்பு இல்லைன்ற இடத்துக்கு போயிட வேண்டாம். இப்ப எனக்கு வள்ளலாரையும் பிடிக்கும். நான் படிக்கிற காலத்திலே சன்மார்க்க சங்கம் நானே நடத்தியிருக்கேன். பகவான் ரமணரையும் பிடிக்கும். எங்க தாத்தா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எங்க பாட்டியும் நானும் வேதாதிரி மகரிஷியை ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்ப இப்ப புத்தரை எனக்கு பிடிச்சிருக்கு எடுத்துக்கிறேன். இயேசுநாதரை பிடிக்கும், நபிகள் பிடிக்கும், இன்னும் பாபாவை பத்தி பேசியிருக்கேன். அதனால எல்லா ஞானிகளையும் ஒப்புநோக்குகிற போது ஒரே பொருளை தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த ஒரு அழகு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கம்பைன் ஸ்டடி நான் கொடுத்தனே தவிர ஒரு சிக்கலை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நான் ஒரு அமைப்புக்கு போயிருந்தேன், பேர் சொல்ல விரும்பல. அந்த அமைப்புல கோர்ஸ் நடக்குது, நானும் அங்க புதுசு. ஆனா நான் ஏற்கனவே ஒரு ஊர்ல போய் மன்றம் தொடங்கி அந்த மன்ற தொடக்க விழாவும் நடத்தி மன்றத்தையும் நடத்தி வகுப்புகள் நடத்திய போது என்கிட்ட பயிற்சி எடுத்தவர் தான். அவரு இப்ப மனவளக்கலை பேராசிரியர். அவரு நானும் அங்க மாணவனா போயிருக்க ஒரு இன்னொரு புது அமைப்புல இவரும் போயிருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, வேதாதிரி மகரிஷிகிட்ட போனேன், எங்க வீட்டுக்காரமா சொன்னாங்க இவர் இத்தனை வருஷம் தவம் பண்ணி இவருக்கு என்ன கோபம் தீர்ந்து போச்சு, அதனால வேதாதி மகேஷனுடைய கவலை ஒழித்தல் சினம் தவிர்த்தல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு ஒரு கருத்தை என் எதிரிலேயே அவர் பேசினார். நானே அவருக்கு அகத்தாய்வு நடத்தியிருக்கேன். இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப மகேஷனுடைய கருத்துக்கள்ல ஏற்காத கருத்துக்கள் இருக்குன்னு நானும் அட்மிட் பண்ணிட்டா பார்த்துட்டு இருக்க முடியும்? ஆனா இல்லை. ஆனா அது அந்த அமைப்பினுடைய கருத்துக்களும் மகர்ஷியுடைய கருத்துக்களும் புத்தருடைய கருத்துக்களும் எல்லாம் ஒத்துதான் வருதுங்கிறது தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேனே தவிர, தயவு செய்து மகான்களை அடிப்படையா வச்சு இவர் தான் பெரியவர் அவர் பெரியவர் இல்லை அப்படின்னு பிரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு எல்லா மகான்களும் எல்லாரும் இப்ப கேள்வி சரிங்க. கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் அனலைஸ் பண்ணலாங்க. சில முக்கிய குறிப்புகளுக்கு பின் கேள்வி பதில் நிகழ்வு. தினமும் இணைப்பில் காலை 4:40 மாலை 5:40 வேதாத்திரிய தத்துவ பாடல்கள் இசைக்கப்படுகின்றது. அன்பர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தினமும் இணைப்பில் காலை தவம், அதைத் தொடர்ந்து வேதாத்திரிய சிந்தனை துளிகள் ஞானாசிரிய நன்மணியால் வழங்கப்படும். மாலை தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெறுகின்றது. தினமும் மாலை சிந்தனை உரையும், வியாழக்கிழமை மாலை இறைவணக்கம் குருவணக்கத்தை தொடர்ந்து ஆழ்நிலை தியானம் ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமையும் நிகழ்வுகள் நடைபெறாது. அன்பர்கள் அனைத்து நிகழ்வுகளின் போஸ்டர்களை அவர்களுடைய அன்பர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி அவர்களும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில். மோகன் ஐயா, நீங்க கேட்கலாங்க ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளரும் ஐயா. நான் மோகன் பேசுறேன் ஐயா, புதுக்கோட்டையிலிருந்து. ஐயா, உரை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. வழக்கமாக எப்பவும் போல ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிறைய அந்த விபாசனா பற்றிலாம் நிறைய டீட்டெயில் சொன்னீங்க. எனக்கு இந்த புத்தரை பற்றி சொன்னீங்க இல்லைங்க ஐயா. புத்தர் ஐயா கேட்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க, நீங்க பேசலாங்க ஐயா, கேட்டுட்டு இருக்காங்க. புத்தரை பத்தி சொன்னீங்க இல்லையா, அவர் இப்ப ஆன்மா இல்லைன்னு சொல்லிட்டாரு, கடவுள் இல்லை அப்படின்னு அவருடைய இது இல்லைன்னு சொல்லிடுறாருன்னு புத்தர் சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல சின்ன ஒரு சந்தேகங்கய்யா. இப்ப நம்ம தவம் பண்றோம், இதுல பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஆன்ம நிலையை உணரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இறைநிலை உணரணும் அப்படிங்கிற அந்த இதுல நம்ம ஒரு தவம் நோக்கி பண்றோம் ஐயா. இப்ப புத்தர் ரெண்டுமே இல்லைன்னு சொன்னப்ப அவர் எப்படி ஞானம் அடைந்தான்னு, எப்படி அந்த உணர்வு ரீதியாவே அந்த உணர்வு அப்படியே மேல
அது மூலியமா என்லைன்மெண்ட் அது ஞானம் அடைஞ்சிருப்பாங்களா? அது அந்த உணர்வு நிலையை கட்டுக்கள் அருந்ததுங்கிறார். இந்த ம், அனுபவம் பெற்ற பின்னால கட்டுக்கள் அருந்தது, குரம்பை ஒழிந்தது, ம், முகடு பிரிந்தது, மோட்டு வலையே போயிடுச்சுங்கிறார். எனக்கு எந்த பைண்டிங்கும் இல்லை, ஃப்ரீ ஆயிட்டேங்கிறார். அந்த அனுபவம் எனக்குமே இந்த லேசான அனுபவம் பயிற்சிக்கு போன போது வந்தது. அப்ப நம்ம துரியாதீதம் போறோமே, அங்க என்ன ஆகுறோம்? பாழா போயிட்டோம், ஒண்ணுமில்லாம போயிடுறோம். ம், அப்ப அங்க இருந்தோமா நாம? நான் துரியாதத்தில் தவம் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ரைட்டான்னு கேட்டா இல்லை, தப்பு. துரியாதீதம் போயிட்டா அங்க இருக்கிறவனும் இல்லை, காண்பானும் இல்லை, பொருளும் இல்லை, காட்சியும் இல்லை. அப்ப மூணும் இல்லாத இடம். இன்ப துன்ப பாவ புண்ணியம் சுக துக்கம் நல்லது கெட்டது வெறுப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை இரட்டைகள் இல்லாத இடம் அது. ஒன்றானோம் பரமானந்தம், அதான மகரிஷி சொன்னாங்க. அதனால ஏன் ஆன்மாவாக பிரித்து பார்க்கப்படவில்லைன்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, ஆன்மா பிறவி தொடரை காட்டுகிறது. அப்ப பிறவி தொடர் பேசப்படுகிறது, கர்மபந்தம் பேசப்படுகிறது. இதுல தெளிவு தேவைப்படுதுன்னா அந்த ஆன்மாவை பற்றிய கிரிட்டிசிசம் அங்க இல்லாம போன போது தெளிவான விளக்கங்கள் அமைகிறது. அதே போல கடவுள் இல்லை என்று புரிந்து கொள்வது என்னன்னா, ஏதோ கடவுள் இருக்காரு, அவரை போய் நான் அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதே ஒரு பைண்டிங் தான். விட்டுட்டு அப்படி ஒண்ணும் இல்லை, அவர் எங்க இருக்காரு, எனக்குள்ளேயும் இருக்காரு, என் அறிவா இருக்காரு. அறிவே தெய்வம்னாரு வேதாதிரி. புரியுதுங்களா? அறிவே தெய்வம்னு புரிஞ்ச பின்னால இப்ப தெய்வம் அங்க இருக்கு இங்க இருக்கு, நான் போய் கும்பிடணும், பூ வைக்கணும், பூஜை செய்யணும், இந்த வம்பே இல்லைல்ல, நல்லா இருக்குல்ல. புரியுதா? புரியுதுங்க. இல்ல நம்ம இப்ப கடவுளுங்கிறது நம்ம வந்து இப்ப சுத்த வெளியே தான் நம்ம இறைவெளின்னு சொல்றோம். அதை தான் கடவுள்னு சொல்றோம். அந்த இதை நோக்கி தான் நம்ம தவம் பண்றோம். இப்ப அந்த உணர்வை தான் வந்து புத்தர் வந்து கடவுள் இல்லை, அது உணர்வே அந்த நம்ம சொல்ற அந்த கடவுள்ங்கிறது உணர்வுங்கிறதே எடுத்துக்கிறாருங்கய்யா. அதனாலதான் கடவுள் இல்லைங்கிறாரு. அந்த நிலை, அந்த ஒண்ணுமில்லாத நிலையை வந்து அவர் வந்து அந்த ஒன்றுமில்லாத நிலையதான் நிர்வாண நிலை, ஞானம் பெற்றார். சரிங்க சரி. வேற ஒண்ணு ஆ ஏதோ கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுட்டு தேடுற வரைக்கும் கடவுளை போய் அடையணும் அடையணும், பயிற்சி பண்ணணும், பூஜை பண்ணணும், மந்திரம் சொல்லணும், ஏகப்பட்ட வம்பு எடுத்து விட்டாங்க சார். கடவுளே பேசலைன்னு வைங்க, நிம்மதியா இருக்குல்ல. இப்ப ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுடைய வகுப்புக்கு போயிருக்கோம். என்கிட்ட ஒரு முஸ்லீம் வந்திருக்கார், அவரையும் கூப்பிட்டு போயிருக்கேன். ஏன்னா என்கிட்ட ஒரு பாடம் கேட்டு இந்த ஞானங்களையும் ஒரு புக்கெல்லாம் படிச்சு ஆர்வம் உள்ளவர். அப்ப அவரு கேள்வி நேரத்துல கேட்கிறாரு, கடவுளை பத்தி நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பகவத் ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எதுக்கு அந்த கேள்வி தேவையே இல்லை, விட்டுருங்க அப்படின்னு. அது மாதிரிதான் நம்ம மொத்தத்துல நமக்குள்ள கர்மபந்தம் இல்லாம போறதும் பதிவு நீக்கம் அமைகிறதும் இதெல்லாம் தான் சிறப்பு. அப்ப லேசாயிரும், ஒன்றானோம் பரமானம். அப்ப கடவுளோட ஒன்ன அத ஒன்னாவே இருக்கிறதா சிறப்பு. அதுதான் துரியாதீதம். அப்ப துரியாதீதமும் பண்ற வரைக்கும் பயிற்சிங்கிறேன், பண்றது இல்ல. அதான் சகஜானந்தம்னு என் புக்கில் எழுதியிருக்கேன். சகஜானந்தம் அடுத்தது நாம பேச போறோம். டாபிக் இருக்கு, கேட்போம். சரிங்க, நன்றிங்க, நன்றி, சிறப்பு. வாழ்க்கை மோகன் ஐயாக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேற யாரும் அன்பர்களுக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப இந்த அவருக்கு அவரோட இது வந்து கோட்பாடுகள் அவருக்கு சிலை வைத்து வணங்கி அந்த புத்தவாதம் வேற இதுவா போயிடுச்சு. அவர் சொன்ன இது ஃபாலோ பண்ற மாதிரி இல்லைங்கய்யா. இந்த நிர்வாண நிலைன்ற இதுக்கு போகாம அவர் அதுக்குதான் போகணும். அவருடைய பல்லு, அவருடைய எலும்பு, அவருடைய முடி இல்ல நகம், இத வச்சு தங்கத்துல கோயில் கட்டிட்டா அத அவரே ஏற்றிருக்க மாட்டார். இப்ப ஈவேரா பெரியார் இருந்தார், அவர் என்ன சொன்னார்? கடவுள் இல்ல போயான்ட்டார். கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டார். கடவுளை நம்ப தேவையில்லை, ஃபாலோ பண்ண வேண்டியதில்லைன்னு சொன்ன ஈவேரா பெரியார் செத்த பின்னால அவரை சமாதி வச்சுட்டு அங்க ஒரு கோயில் கட்டி கும்பிட்டா எப்படி இருக்கும்? அப்ப ஞானியர்கள் சொன்னதை நாம எடுத்துக்கிறது தான் முக்கியமே தவிர அவங்கள பார்த்து தவட தவடன்னு போட்டுக்கிட்டாக்க வந்துடாது. புரிகிறதா? நன்றாக புரிகிறதா?
அதுதாங்க சிறப்பு. மகான்கள் அதான் சாமிஜி எல்லாரும் அவங்க சொன்ன வழியில நம்ம நடக்கணும். அதுதானங்கய்யா. அத்வைதம் தான். கன்க்ளூஷன் பின்பற்றணும். என்னன்னா அத்வைதம் தான், ரெண்டு இல்ல. கடவுளும் நானும் வேற வேற இல்லை. என்னுள்ளே இறைவன், நான் இறைவனுக்குள், எல்லாம் பிரம்மம். அதான் முடிந்த ஞானம். கரெக்டுங்க. அதான் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காம நம்ம வாழ்க்கைய அதுதான் நீங்க சொன்ன அந்த இதுவும் நம்ம சாமிஜி சொன்ன இதுதானே. அதுதான் ஜீவகாருண்யம் தான் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் கரெக்டுங்க. எல்லாரும் சொன்ன இது ஒண்ணுதான். அதுதான். சரி சரி. அதையே 20-25 பேர் வந்திருக்கீங்க. ஆனா கேள்வி நேரத்துல யாரும் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட போகணும்னு ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சா? இல்லைங்க அப்படிலாம் இல்ல. முந்தியெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்களேம்மா. இப்பயே அன்பர்கள் கொஞ்சம் ஓரமாவே போயிடுறாங்க. இல்லைங்க இப்ப இல்லைங்க வாங்க பேசுவோம். பேசலாங்க. இல்ல சில பேருக்கு இப்ப அக்குபஞ்சர் படிக்கிறாங்கயா, அவங்களுக்கு தேர்வு நடைபெறுது. அதனால கொஞ்சம் பேரு தேர்வு இதனால வர முடியலங்கய்யா. இல்லைன்னா மோகனா அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சிலவனுக்காரம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க இப்ப சொன்னீங்க புத்த மதத்தின் இத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கொல்லாமை என்றது அதோட உள் கருத்தே, முதன்மையான கருத்தே கொல்லாமை. ஆனால் அவர்கள் இங்க நமது இலங்கையில அந்த மதம்தான் அரசியல் மதமாகவே இருக்கிறது. ஆனா அதை இங்க அதை கை கொள்கிறார்களா என்றது கேள்விக்குறிதான். நீங்க இப்ப சொன்னீங்க என்னது தந்தத்தை வச்சு அவருடைய பல்ல வச்சு பொற்கோயில் கட்டினா மட்டும் தங்கத்திலேயே கோயில் கட்டிட்டா என்ன சிறப்பு? அதுதான் தேவையா? அததான் சொன்னார் அவரு. இல்லையே, எதையும் பெருசா எடுத்துக்காத, இயல்பாக இரு, இன்ப துன்பத்தை பாராட்டாத, விழிப்புணர்வோட இரு. நீ இந்த விபாஷனா தியானம் பண்ணா பதிவெல்லாம் போயிடுது. ஃபர்தரா பதிவு தேடி வச்சுக்காத, வம்ப வாங்கிக்காத, பதிவு இல்லாம இருக்கிறதுக்கு விழிப்புணர்வு வேணும்னு முடிச்சாரு. ஆனால் அவர் சொன்ன கருத்து தான் வேணுமே தவிர அதை பேசுகிற இப்ப நீங்க அங்க சொல்றீங்க புத்த பிட்சுக்களே அரசியல்வாதிகளாக வெளிப்படுகிறார்கள் ஒரு வருத்த சொன்னீங்க. இங்க இருந்தானே காவி உடுத்திட்டு மேடையில போய் பேசுறாங்க. காவி உடுத்தினாலும் அவங்களுக்கு எந்த பைண்டிங்கும் கிடையாதுங்க, இல்லைங்களா? காவி கட்டிட்டா எல்லா மதத்திலுமே அப்படி ஒரு பக்கம் இருக்கே ஐயா. ரெண்டு பக்கம் இல்லம்மா, அதெல்லாம் தவறான புரிதல்னு புரிஞ்சுக்கணும். நாம அதை இப்ப இன்னைக்கு பேசுனதுதான் சரியான புரிதல். உண்மையில ஒரு சொல் சொன்னேன்ல, புதருடைய பல்லையோ ரகத்தையோ எலும்பையோ முடியையோ வச்சு இத கோயில் கட்டி வணங்கிட்டா அது புத்த மதம் பின்பற்றுவது ஆகாது. அதுலயே அதனாலதான் ஜென் புத்திசம்லாம் என்ன சொல்லுதுன்னா பகவத் ஐயா ஞானத்தை சொல்லுது. ஒண்ணு வேண்டாம், அகம் அசைவற்று இருக்கட்டும், புறம் செயல்பட்டு கர்மயோகம் பண்ணிட்டு போயிட்டே இருன்னு முடிச்சுட்டாரு. இந்த ரெண்டை தவிர வேற சப்ஜெக்டே கிடையாது அவர்கிட்ட. அது மாதிரி நாம ஆதிசங்கரர் எடுத்துக்கிட்டோம்னா சுத்த அத்வைத ஞானம் தானே, எல்லாம் பிரம்மம். அதான் பிரம்மஞானம்னு மகரிஷி ஒரு கோர்ஸே கொடுக்குறாங்க. பாருங்க, யாரை தொட்டாலும் ஒரே அடிப்படை லிங்க் அந்த ஒண்ணுதானே வருது. அது புரிந்தவர்கள் நினைக்கிறேன் அந்த கர்ம வினையிலிருந்து விலகினவர்களாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. நிச்சயமா புரிதல் அந்த ஞானம் தேவை. புரியாம நான் ஞானம் பெற்றேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கேள்வி எல்லாம் முடிஞ்சு போகுங்க, நான் ஒன்றும் பண்ண வேண்டாம் அடையறதுக்குன்னு புரிஞ்சு போகணும். அப்ப பூஜை பண்றது விட்டு போகும். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து மொழமொழ என்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளேறி கையில்னு பேசினாங்கல்ல, அது மந்திரம் ஏதடான்னாங்க, மந்திரமாவது ஏதுன்னாங்க. அப்போ மந்திரம் தேவையில்லை, யோகம் தேவையில்லை, ஞானமும் தேவையில்லை. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் கேட்டு உங்களுக்கு தெளிவும் தூய்மையும் வந்துருச்சுன்னா என்கிட்ட பாடம் கேட்கணும் அவசியமே இல்லை. நீங்க தனியா பாடம் நடத்துங்க, மகேஷனுடைய கருத்துக்களை புத்தருடைய கருத்துக்களை நீங்க பேசுங்க, அதுதான் சிறப்பு. அப்ப இதற்கு மேல் கேள்வியே இல்லை என்று ஒரு இடம் வரும்.
வந்துட்டா அதுதான் முழுமை ஞானம். சரியா? எத்தனை ஆமா பேருக்கு ஆமா வந்துச்சு நீங்களே தெரியும் பார்த்துக்கோ. உண்மையில நான் போய் உங்களை சொல்ல முடியாது, நீங்க அடைஞ்சிட்டீங்க அடையலன்னு நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆமா ஆமா ஐயா. ஆமா. ம். நன்றி மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க ஆமா, வளமுடன். புத்த மதம் பெரிதும் பரவிய தழைத்த சிலோன்ல இருந்து நீங்க கேட்டு இன்னைக்கு இருக்கிற புத்த மதத்தினுடைய நிலையை பிராக்டிக்கலா சொன்னீங்க பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. நன்றிங்கம்மா. மோகனமாக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு செய்து கொள்ளலாங்க ஐயா. கேள்விகள் யாரும் ஓகே கேட்கல. ஓகேங்க. ஓகே. ஓகே. சிறப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்காலமுடன் ஐயா. வாழ்காலமுடன். ஐயா, புத்தர் பத்தி இதே மாதிரி வேற ஒரு இதுவும் கொடுத்திருக்காரு. அது நம்ம ஆனந்த யுகத்துல இருக்கு. அன்பர்கள் அந்த இதுவும் போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். ஐயா கடைசியா சொல்லி இது பண்ண நிறைவு செய்தாங்க. அடுத்தது ஐயா சகதானந்தம், அதை பத்தியும் ஐயா விளக்கம் கொடுத்திருக்கதா சொன்னாங்க. இன்று அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க. அடுத்த நன்றிங்க. அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் பண்ணாங்க. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க மோகன் ஐயா பாடுறீங்களாங்க ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் ஒருமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இன்று கேட்ட அன்பர்கள் அனைவரும் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து இசைத்த மோகன் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவரும் மீண்டும் காலை 5 மணிக்கு தவத்தில் இணைவோம், ஆன்ம தூய்மை பெறுவோம். இன்று நம்ம சுவாமிஜியோட 116வது ஜெயந்தி விழா. அவரோட ஐயாவோட சுவாமிஜியோட பாதங்கள்ல வணங்கி நம்ம சுவாமிஜியோட எல்லாம் நம்மளுக்கு பயிற்சிகள்லாம் நம்ம செஞ்சு பேறு பெற்றிருக்கோம். அது எல்லாமே இறைநிலைக்கும் குருமகான்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் சுவாமிஜியோட பாதங்கள வணக்கமும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.